ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம தலைவர் தம்பி தலைமையில் படத்துடைய ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். தலைவர் தம்பி தலைமையில் டிடிடி ட்ரிபிள் டி தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா சக்க போட்டு வந்து ஓடிட்டு வந்திருக்கு. இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா நான் பொங்கல் அன்னைக்கு வந்து பார்த்துட்டு ரிவ்யூ போட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. படத்துடைய ஒன்லைன் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான். ஜீவா வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து வந்து இருக்காரு. அடுத்த தேர்தல் வரப்போது அதுக்காண்டி எல்லாருக்கிட்டே ஓட்டு வாங்கணும். பார்த்தீங்கன்னா எல்லாரையும் சரிசமமாக பார்த்துட்டு வந்து போயிட்டு வந்திருக்காரு. யாரையும் பாதிக்கக்கூடாது, ஓட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்காரு. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு வீட்டில் கல்யாணம் வந்து நடக்குது. அந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி கொடுக்கணும் வந்து போறாரு. அப்படி போகும் பட்சத்தில் பக்கத்து வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெத் ஒன்று ஆயிடுது. அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஓட்டு வந்து இருக்கு. அவருக்கு அங்கேயும் ஓட்டு வேணும், இங்கேயும் ஓட்டு வரும். ஸோ இந்த ரெண்டையும் பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் நடக்குது. ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா பரம விரோதிங்க. நானும் இந்த நேரத்தில் தான் இந்த பாடி எடுப்பேன்னு சொல்கிறான், இவனும் இந்த நேரத்தில் தான் கல்யாணம் பண்ணுன்னு சொல்கிறான். ஸோ இதுக்கு இடையில எப்படி எல்லாத்தையும் சமாளித்து சரி பண்ணாருங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தலைவர் தம்பி படத்துடைய ஒரு ஒன்லைன் ஸ்டோரி. ஒரு சாதாரண ஸ்டோரி தான். மலையாளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு சிம்பிளான ஸ்டோரி வச்சுக்கிட்டு ஒரு நல்ல ஸ்க்ரீன் பிளே பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரமான படத்தை வந்து கொடுப்பாங்க. ஏன்னா இதை வந்து சொல்கிறேன்னா இந்த படத்துடைய டேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேலிமிங்கிற படம் எடுத்த ஒரு மலையாள டேரக்டர் தான், நித்தி சகாதேவன் சொல்லிட்டு. அவர் தான் வந்து இந்த படத்தை வந்து எடுத்திருக்காரு. ஸோ அதே மாதிரி தான் ஒரு கதையை இங்கேயே வந்து கொண்டு வந்திருக்காரு. மலையாளம் ஸ்டைலில் ஒரு தமிழ் சினிமா. ஸோ அதே மாதிரி தான் வந்து பண்ணியிருக்காரு. ஆனால் ஜெயிச்சாரா, ஸ்க்ரீன் பிளே நல்லா பண்ணியிருக்காரா அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக பயங்கரமாக பட்டாரான்னு சொல்லி வந்து முடியாது. ஆனால் ஓரளவுக்கு நல்லா வந்து பண்ணியிருக்காரு. ஏன்னா இந்த படத்தோட ரன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் 55 நிமிஷம் தான். ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை முடிச்சது ஒரு சில காமெடிகள் வந்து நல்லா இருந்தது. அப்புறம் கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் இதெல்லாம் சேர்ந்து இந்த படத்தை வந்து ஒரு டீசென்ட் வாட்சாக வந்து ஆக்கிருச்சு. டீசென்ட் வாட்ச் தான், இது வந்து பெரிய படம் அப்படி இருக்கு இப்படின்னு சொல்லிட வந்து முடியாது. இந்த பொங்கலுக்கு ஒரு படம் கூட வந்து நல்லா இல்லை. வாத்தியார் காலி, அது நேரம் பராசக்தி ஆல்மோஸ்ட் காலி. ஸோ எந்த படமே நல்லா இல்லை. போன வருஷம் இப்படி இருக்க சூழ்நிலை தான் வந்து பார்த்தீங்கன்னா மதகஜராஜான்னு ஒரு படம் வந்து வந்துச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு காமெடி படம். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் படம் கிடையாது. அதுவுமே ஒரு டீசென்டான மூவி தான். ஆனால் அந்த படம் வந்து பிளாக் பஸ்டர் வந்தாச்சு. அதே விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்து நடந்திருக்கு. ஒரு படமும் இல்லை, மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவலுக்கு வந்து ஒரு காமெடியான ஒரு மூவி வந்து தேவை. ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி இந்த மூவி இருக்கிறனால இந்த படத்துக்கு கூட்டம் வந்து போகுது. இந்த படம் வந்து பிடிச்சி வந்து இருக்கு. ஏன்னா 1 மணி நேரம் 55 நிமிஷத்தில் முடிஞ்சிருது. ஓரளவுக்கு டீசெண்டாக வந்து காமெடி வந்து இருக்கு. பயங்கரமான வந்து பார்த்தீங்கன்னா காமெடி வந்து ஒர்க்காக வந்து இல்லை. அந்த படத்துடைய பெரிய படம் வந்து பார்த்தோம்னா சினிமாட்டோகிராஃபி ரன் டைம் ரொம்ப கம்மி. விஷ்ணு விஜயோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் சாங்ஸ் 2 சாங் தான் வந்து இருக்குது. 2 சாங் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் பட்டையை கிளப்பியிருக்காரு. அப்புறம் ஒரு சில காமெடி அங்கங்கே ஒர்க்கானது தான் வந்து இந்த படத்துடைய வெற்றிக்கு மிகப்பெரிய காரணம். ஒரு முக்கியமாக பார்க்கும்போது அந்த கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் அந்த மாதிரி ஒரு பெருசாக ஏதாவது இந்த படத்தில் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த படம் கண்டிப்பாக வந்து காலியாயிருக்கும். அந்த இடத்துல ஒரு கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் அன்எக்ஸ்பெக்டடாக வந்து ஒன்று வந்து இருந்துச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஜீவா பேசுகிற காட்சிகள் இது எல்லாமே வந்து இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி வந்து நிப்பாட்டிருச்சு. இதை தவிர்த்து நீங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்லாம் வந்து போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் வந்து உங்களை டிசப்பாயின்மெண்ட் தான் பண்ணுறதுல சந்தேகமாக வந்து இல்லை. அந்த பொங்கல் டைமில் ஒரு படம் கூட வந்து நல்லா இல்லை. கடுப்பாக இருந்த டைமில் இந்த படம் வந்து வந்துச்சு. ஸோ கண்டிப்பாக ஒரு ஜாலியான படம். பொங்கலுக்கு ஃபெஸ்டிவலுக்கு தேவையான ஒரு பக்கா ஃபேமிலி என்டர்டைனர். ஃபேமிலி படத்தோட நல்லா இருக்கு சொல்லிட வந்து முடியாது. அதுக்கு கீழே தான் அது இந்த படம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பிடிச்சிருந்துச்சு. இந்த படத்தோட ரேட்டிங் வந்து 5க்கு 3.5. கண்டிப்பாக ஃபேமிலியோட எல்லாருமே தியேட்டரில் போய் பார்க்கக்கூடிய ஒரு தரமான காமெடி படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தலைவர் தம்பி தலைமையில். தொடர்ந்து சினிமா ரிவ்யூஸ் பார்க்கறதுக்கு, சினிமா சம்பந்தமான சுவாரஸ்யமான வீடியோஸ்லாம் வந்து பார்க்கறதுக்கு மறந்துடாம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.